நமஸ்தே, வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நாம் ஏற்கனவே குரு சரித்திரம் சாப்டர் 11ல் நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளை பற்றி படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? அதனுடைய கண்டினியூசேஷன் இப்போ படிக்கலாம். அப்பொழுது அந்த தாய், மகனே, 12 ஆண்டுகள் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து பிறகு கல்யாணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்று இல்லற வாழ்வை அனுபவித்து யஞ யாகங்களை செய்து புண்ணியத்தை பெற்ற பிறகு இறுதியில் சந்நியாசியாக வேண்டுமே தவிர நீ இப்படி ஏதோ வைராக்கியத்துடன் சந்நியாசியாவது தவறல்லவா என்று வேண்டினாள். அதை கேட்ட நரஹரி, அம்மா, இந்த உடல் நிரந்தரமானதல்ல, நீர்க்குமிழி போல் சீக்கிரமாக அழியக்கூடியது. மரணம் இல்லை என்று சொல்பவன் எவனும் கிடையாது. மரண தேவதையான யமன் ஜீவிகளை தொடர்ந்து கொண்டே இருப்பான். மனிதனுக்கு தன் வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்று தெரியாது. கடன் கொடுத்தவன் தன் கடனை திரும்ப பெறும் நேரத்திற்காக நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பதை போல் மரண தேவதை கூட மனிதர்களின் வாழ்நாளை எண்ணிக்கொண்டிருப்பான். இரவு பகல் நம் வாழ்நாளை குறைத்து கொண்டே வரும். இந்த உடல், மனைவி, மக்கள், மனை, செல்வம், வாழ்க்கை நிரந்தரமென்று நினைத்து கொண்டு வாழ்பவன் அறிவில்லாதவன். கடந்த காலம் திரும்பி வராது, நிகழ்காலத்தை நினைக்க முடியாது. ஆகையால் உடல் திடமாக உள்ள பொழுது தர்மங்களை செய்ய வேண்டும். எந்த நாள் புண்ணியம் செய்யாமல் கழிக்கின்றோமோ அந்த நாள் நம் வாழ்க்கையில் வீணாக கழிந்த நாள் என்று நினைக்க வேண்டும். எந்த ஒரு பொருள் மேலும் மமதியை வைப்பது ஆத்ம வஞ்சனை ஆகும். துயரத்தை பெற நேரிடும். ஆசை என்ற மாயையில் சிக்கி பிறந்தவர்களுக்கு நீ சொல்லும் சம்சார வாழ்க்கைக்கு பிறகு சந்நியாசியாக செல்வது உசிதம். நான் சகலமும் துறந்து சில காரணங்களுக்காக பிறந்தவன். ஆகையால் நான் சந்நியாசியாக செல்வதை தடுக்காதீர்கள் என்று ஞான உபதேசத்தை செய்தான். இதை கேட்ட அந்த தாய் வியப்புடன் பார்த்தாள். அவனை வணங்கி, மகனே, என் அறியாமையனால் உன்னை என் மகன் என்று நினைத்து அப்படி கூறிவிட்டேன். நீ எங்களை ஆட்கொள்ள பிறந்த தெய்வம். உலகத்தில் தர்மத்தை நிலைக்க அதர்மத்தை அழிக்க பிறந்தவன். ஆகியால் உன் செயலை தடுக்க மாட்டேன். ஆனால் உன் இந்த திவ்ய ரூபத்தை என் மனதில் நிலைக்கும்படி செய். நீ சென்று விட்டால் நான் யாரை பார்த்து என் மகன் என்று சந்தோஷப்படுவேன்? எனக்கு இன்னமும் குழந்தை பிறப்பார்கள் என்று கூறினாய். எனக்கு ஒரு மகன் பிறக்கிற வரையிலாவது நீ எங்களுடன் இருக்க வேண்டும். அதுவரையிலும் சந்நியாசியாக அனுமதிக்க மாட்டோம். என் சொல்லை கேட்காமல் நீ சென்று விட்டால் நான் மரணமடைவேன் என்று வேண்டினாள். அப்பொழுது நரஹரி, அம்மா, உங்களுக்கு 1 வருட காலத்திற்குள் இரட்டையர்கள் பிறப்பார்கள். அதற்கு பிறகு நான் சந்நியாசியாக செல்ல அனுமதி அளிக்க வேண்டும் என்று வாக்குறுதியை பெற்றான். அவனை மகேசனைப் போல் பாவித்து பெற்றோர்கள் தினமும் அர்ச்சனை செய்து வந்தார்கள். வேதங்களை படித்தவர்களும் இவரிடம் வந்து சகல சாத்திரங்களை கற்றுக்கொண்டு சென்றனர். பாமர மக்களுக்கு தர்ம சாத்திரங்களை கூறிக்கொண்டிருந்தார். இதனிடையில் தாய் கர்ப்பம் தரித்தால் 1 வருடம் சென்று விட்டது. அவள் 2 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள். பெற்றோர்கள் மிக சந்தோஷமடைந்தார்கள். அக்குழந்தைகளுக்கு 3 வயது ஆன நேரத்தில் ஸ்ரீ நரஹரி தாயிடம் சென்று, அம்மா, உங்கள் ஆசை நிறைவேறியது. இந்த இருவரும் பூரண சுகத்துடன் நித்திய சுகத்துடன் வாழ்வார்கள். ஆகையால் நான் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார். பெற்றோர்கள் அவரை வணங்கி, மகனே, நாங்கள் எங்கள் அறியாமையினால் உன்னை எங்கள் மகன் என்றே நினைத்தோம். நீ எங்கள் குலதெய்வம், உலகத்தை ஆட்கொள்ள பிறந்தவர். எங்கள் மகன் என்று நினைத்து உன்னை திட்டியிருந்தால் எங்களை மன்னித்து விடு. எங்கள் பிரதோஷ பூஜையின் காரணமாக பலனாக நீ எங்களுக்கு பிறந்தாய். நீ எங்களுக்கு துன்பங்கள் நேராமல் ஆசீர்வதியுங்கள். நீங்கள் எங்களை விட்டு செல்கிறீர்கள். உங்களை பார்க்காமல் நாங்கள் எப்படி வாழ முடியும் என்று கதறினார்கள். அதை கேட்ட ஸ்ரீ நரஹரி, நீங்கள் என்னை பார்க்க வேண்டுமென்று நினைத்தவுடனே உங்களுக்கு என் தரிசனம் கிடைக்கும். இனிமேல் உங்கள் வீட்டில் இல்லை என்பது இருக்காது. லக்ஷ்மி தேவி இங்கே குடிகொண்டிருப்பாள். மரணமடைந்த பின் நீங்கள் கைலாசம் செல்வீர்கள். இனி உங்களுக்கு மறுபிறவி கிடையாது. நான் தீர்த்த யாத்திரைகள் செய்து கொண்டு 30 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இக்கிராமத்திற்கு வந்து உங்களுக்கு தரிசனம் தருவேன் என்று தாய் தந்தையர்களுக்கு ஆறுதல் கூறி வடதிசை நோக்கி புறப்பட்டார். அவருடன் பெற்றோர்கள் ஊர் மக்களும் வழியனுப்ப ஊர் எல்லை வரையிலும் வந்தார்கள். எல்லோரும் அவரை வணங்கினார்கள். பிறகு ஊர் மக்கள் சென்ற பிறகு பெற்றோர்கள் அவரை பிரிய முடியாமல் அப்படியே நின்று விட்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஸ்ரீ தத்தாத்ரேயராகவும் ஸ்ரீபாத வல்லவராகவும்
தரிசனம் தந்து ஆசீர்வதித்தார்கள். அவர்கள் அவருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து மிக ஆனந்தப்பட்டு தாங்கள் செய்த சனி பிரதோஷ பூஜையினால் தங்களுக்கு இப்பாக்கியம் கிடைத்ததென்று கூறி மீண்டும் உங்கள் தரிசனம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அவர் கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு தரிசனம் தருகிறேன் என்று உறுதியாக கூறிவிட்டு அவர்களை அனுப்பிவிட்டார். பிறகு அவர் பத்ரிநாத்தை நோக்கி புறப்பட்டு வழியில் காசி நகரத்திற்கு வந்து சேர்ந்தார். முதலில் அவர் கங்கையில் நீராடி ஆத்ம ரூபமான காசி விஸ்வநாதரை தரிசித்தார். பிறகு ஒரு சிறந்த இடத்தை தேர்ந்தெடுத்த யோக முத்திரையில் அமர்ந்து பிராணவாயுவை ஸ்தம்பனை செய்து தவம் செய்யலானார். நரகரி 3 வேளைகளிலும் மணிகர்ணிகா கட்டத்தில் நீராடி வருவதுண்டு. காசியில் பல யதுக்கள், சந்நியாசிகள், தவம் புரிந்தவர்கள், அவதூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். சிறு வயதிலேயே இப்படிப்பட்ட வைராக்கியம், கடினமான தவம் செய்வதை பார்த்து அவர் ஒரு அவதார புருஷன் என்று நினைத்து அவரை வணங்கி வந்தார்கள். அங்கு யதிகளில் வயோதேகிரான கிருஷ்ண சரஸ்வதி அவரை பக்தியுடன் வணங்கி கொண்டிருந்தார். அவர் ஒரு அவதார புருஷன் என்றும் சந்நியாச நெறிகளை மெய்ப்படுத்த பிறந்தவர் என்றும் விஸ்வகுரு என்றும், ஆனால் உலகை ஆட்கொள்ள பிறந்தவரானதால் அவர் நெறிகளை தவறாத சந்நியாசியை போல் தவம் செய்கிறார் என்றும், ஆகியால் வயதில் சிறியவராயினும் ஞானத்தில் பெரியவராகியால் அவரை நாம் வணங்குவதில் தவறேதுமில்லை என்றும் கிருஷ்ண சரஸ்வதி கூறினார். இவர் நம்மை போல் சந்நியாசம் பெற்றால் நாம் இவரை பூஜை செய்யலாம் என்று கூறி அவர் சீடர்களில் ஒருவரை அவரிடம் அனுப்பினார். சீடர் சென்று, சுவாமி, நீங்கள் அந்த ஈசனே அன்றி வேறு யாரும் இல்லை. நல்லோர்களையும் தர்மத்தையும் காப்பதற்காக பூமியில் அவதரித்து ஸ்ரீ ஆதிசங்கர நிறுவிய சந்நியாச நெறி அழிந்து கொண்டே வருகின்றது. அதை நீங்கள் நிலைநாட்டி பெருகச் செய்ய வேண்டும். சந்நியாசிகளான நாங்கள் உங்களை பூஜை செய்தால் உலகம் நிந்திக்கும். நீங்களும் சந்நியாசியானால் நாங்கள் உங்களை சேவிக்கலாம் என்று கூறினார். அவர்களின் விருப்பப்படியே நெறிகளை நிலைநாட்ட கிருஷ்ண சரஸ்வதியை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் சந்நியாசம் பெற்றார். குரு அவர்கள் அவருக்கு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி என்று பெயரிட்டார். அதற்கு பிறகு ஸ்ரீ சுவாமிகள் காசியில் சில நாட்கள் தங்கி வேதங்களை பற்றி, வேதத்தின் அர்த்தத்தை பற்றியும் பக்தர்களுக்கு கூறினார். அது வரையிலும் குருவின் கதையை கேட்டுக்கொண்டிருந்த நாமதாரகன் சித்தரை பார்த்து, ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் மும்மூர்த்திகளின் அவதாரமான சத்குரு என்று கூறினீர்களே, பிறகு அவர் ஏன் ஒரு குருவிடம் சந்நியாசம் பெற வேண்டும் என்று கேட்டார். ஸ்ரீ ராமபிரான் கடவுள் அவதாரமானாலும் அவர் வசிஷ்டரை குருவாக ஏற்றுக்கொள்ளவில்லையா? அப்படியே சாந்தீபனுக்கு சீடனாக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இருந்தார். ஆகியால் மும்மூர்த்திகளின் அவதாரமான ஸ்ரீ நரகரி சரஸ்வதியை குருவாக ஏற்றுக்கொண்டார் என்று கூறினார். அப்படியானால் இக்குரு சம்பிரதாயத்தை இவ்விவரமாக கூறுங்கள், எனக்கு கேட்க ஆவலாக இருக்கிறது என்று வேண்டினான். சித்த முனிவர் முதற் குரு சதாசிவன், அவர் சீடர் விஷ்ணுவின் சீடர் பிரம்மதேவர். அதற்கு பிறகு பிரம்மாவிற்கு வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர், சுகர், கௌடபாதர், கோவிந்த் பகவத் பாதர், சங்கர பகவத் பாதர், விஸ்வரூபர், போது ஞானகிரி, மலையானந்தர், யாதவேந்திர சரஸ்வதி, பிறகு ஸ்ரீ கிருஷ்ண சரஸ்வதி. இந்த கிருஷ்ண சரஸ்வதி சுவாமிகள் தான் சத்குருவாகிய ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்களின் குரு ஆவார். ஸ்ரீ குரு அங்கு சில காலம் தங்கி பல பேர்களை சீடர்களாக பெற்று புண்ணிய தலங்களை தரிசிக்க சீடர்களுடன் புறப்பட்டார். அவர் முதலில் பத்ரிகாசிரமத்திற்கு சென்று அங்கிருந்து மேருமலையை வலம் வந்து எல்லா சேத்திரங்களையும் தரிசனம் செய்து புண்ணிய நதிகளில் நீராடி கங்கா சாகர சங்கமத்தை வந்து சேர்ந்தார். அங்கிருந்து பிரம்மக்ஷேத்திரமான பிரயாகைக்கு வந்தார். அங்கு அவருக்கு பல பேர் சீடர்களாக ஆனார்கள். அங்கு அவர் மாதவன் என்ற பிராமணனுக்கு தத்துவ உபதேசம் அளித்து சந்நியாசம் அளித்தார். இதுதான் குரு பரம்பரை. என்னுடைய சேனல் சாய் பாட்டசாலா. இந்த குரு பரம்பரையை தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.